நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபமில்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்கு ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்க. அப்பா, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல் அப்பா எங்களோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா, இம்மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 19வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலே இன்னும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்த நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் பாருங்கள், ஏசப்பா அனுசரிறாரு. எருசலேமுக்கு வராரு. பவனி வரும்போது அந்த எருசலேமை பார்த்து எல்லாரும் குதூகலத்தோடு கொண்டாடும் போது அந்த எருசலேமை பார்த்துட்டு அவர் கண்கலங்கி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். இந்த எருசலேமில் இவ்வளோ பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி இருக்குதே, ஐயோ இந்த இதுலேயும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். கண்ணீர் வடித்தார். என்னென்னா இந்த எருசலேமுக்காக என்ன செய்கிறாரு, கண்ணீர் வடித்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க, வியாபார குகையாக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடமா மாற்றினோன்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆவியானவர் அந்த ஆலயத்தில் நான் பிரசாபப்படுத்துகிற தேவனாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல் அந்த ஆலயத்தை என்ன செஞ்சாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. தீட்டுப்படுத்த உடனே அந்த திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய கோபம் வந்து அந்த திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கி தேசங்களை தீட்டுப்பட்டு போட்டு அந்த தேசத்துக்காக கண்ணீர் பிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை காணனையே அப்படின்னு சொல்லி பரிதவித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் இதை தான் நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, யாராவது திறப்பில் நின்று இந்த காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? திறப்பில் இருந்து இந்த தேசத்துக்காக ஆலயங்களுக்காக ஒரு மாற்றம் வர்றதுக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பரிதவித்த நாட்கள் உண்டு. இந்த மத்தேயு 23வது அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுது பாருங்கள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் விடப்பட்டது. பாருங்கள், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் விடப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லாமலும் இது முதல் என்றைக்கும் காணாதிருப்பீர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் பாருங்கள், இன்றைக்கி அவருடைய வீடு என்ன செய்யுது, பாழாய் கிடக்குது. அவருடைய வீடு இன்றைக்கி பாருங்கள், தேசத்தில் சபைகளில் நான் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம். ரெண்டாவது, கர்த்தரை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஊழியக்காரங்க அநேகம் இல்லை. தன்னை வெளிப்படுத்தணும், நம்மளுக்குள்ள வரங்களை வெளிப்படுத்தி நம்மளை என்ன செய்யணும், ஜனங்கள் நாடணும், நம்மளை விசுவாசிகள் தேடணும். கர்த்தரை தேடுறாங்களோ இல்லையோ நம்மளை தேடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, ஜனங்களை அந்த அளவுக்கு என்ன செய்யாங்க, வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வழி நடத்தும் போது ஆவியானவர் என்ன செய்வார், என்ன செய்கிறாரு, நம்மளை விட்டு விலகிடுவார். கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவர் இருந்து அவங்களோட ஊழியம் செய்யணும். இப்போ எல்லாரும் என்னென்னா சுயபலத்தில் ஓட ஆரம்பித்தாங்க. என்ன செய்கிறாங்க, வசனம் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன செய்ய விட்டு விலகுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்யணும், விட்டு விலகி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், மாறும்போது தான் கர்த்தர் நம்மளோடு இருந்து என்ன செய்ய பெரிய காரியங்களுக்காக. பாருங்கள், இயேசு 145 கோடி ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறாரு, யாராவது பரிதவிக்க மாட்டாங்களா? இந்த ஜனத்துக்காக யாராவது திறப்பில் நிற்க மாட்டாங்களா? யாராவது நின்று இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஏதாவது ஒரு மனுஷன் பறிஞ்சு பேச மாட்டானா? வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது பாருங்கள். திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை காணும், அந்த சுவரை அடைக்க ஒரு மனுஷனை காணும்னு சொல்லி நான் பரிதவிக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஒரு சமயத்தில் பாருங்கள், ஏசையாட்ட பேசுகிறாரு, என் காரியமாக யார் போவா, என் காரியம்
காரியத்தை யார் நிறைவேற்றுவா? அந்த திறப்பில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று இந்த ஜனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பரிதபிக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேதத்தில் அந்த யாத்ராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போகும்போது அந்த இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்கிறாரு, வழி நடத்த பண்ணுறதுக்காக மோசே அழைத்திருக்கிறாரு. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உனக்கு ஒரு கற்பனை எழுதி தரேன், இந்த ஜனத்துக்கு இந்த கட்டளை என்ன செய்ய கற்றுக் கொடுத்து என்ன செய்ய அதன்படி என்ன செய்ய வழி நடத்துன்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சீனாமலைக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது மோசே என்ன செய்ய ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது தாமதிக்க ஆரம்பித்தோடனே விக்கிர ஆராதனை பண்ண ஆரம்பித்தோடனே கர்த்தருடைய கோபம் என்ன செஞ்சிச்சு, இஸ்ரவேலி ஜனங்கள் மேலே என்ன செய்ய இறங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை பார்த்து, மோசே நீ என்ன செஞ்சு விலகிக்கோ, உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை கீழ்ச்சியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லி மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை அழைத்திரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன், என்னை அழைத்து கானான் என்னை சுதந்தரிக்க பண்ணுவேன், யோர்தான் தடைகளை பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன், எரிகோ மதில்களை உடைப்பேன்னு சொல்லி நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே. நீர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினா அந்நிய ஜாதிகள் என்ன செய்வாங்க, இலக்காரமாக எங்களை பேசுவாங்களே, உங்கள் நாமம் தானே தூசிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செஞ்சான், முழங்கால் படியிட்டு பரிஞ்சு பேச ஆரம்பித்தான். மோசே பரிந்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த வாதையை ஆண்டவர் நிறுத்தி என்ன செஞ்சார், நான் இந்த ஜனத்தை என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன் விடுவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய விடுவிச்சு அந்த வாதையை அவங்களிருந்து எடுத்து போட்டார். அதே போல் தான் அந்த மோசையை போல் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பரிதபிக்கிறாரு. அப்போ ஏதாவது ஒரு மனுஷன் என்ன செய்யணும், அவருக்கு வேணும், அவர் போய் என்ன செய்ய முடியாது, டைரக்டாக என்ன செய்ய முடியாது, அவருக்கு ஒரு மனுஷன் வேணும். அப்போது நீங்களாக நானாக கூட இருக்கலாம்ல, அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. பாருங்கள், யோவானில் சொல்லப்படுகிறது, யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 30வது வசனம், அறுப்பு காலத்தில் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று இங்கே சொல்லுவதில்லை, இதோ வயல் நிலங்களில் இப்பொழுது அறுப்புக்கு விலை இருக்கிறது என்று உங்களுக்கு கண்கள் ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வேணும், அதான் சொல்கிறாரு, அறுப்பு காலங்கள் என்ன செஞ்சு இன்னும் நாள் இருக்குன்னு இருக்காத, என்ன செஞ்சு எழுப்புதலுக்கு நாள் இருக்குன்னு இருக்காத, அது சமீபமாக வந்துருச்சு, அறுப்பு அநேகம் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்கிறாரு. சங்கீதத்தில் சொல்கிறாரு, வேலையாட்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அறுப்புக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி என்ன செய்யுது, வேதம் சொல்லப்படுகிறது. அந்த அறுப்பு காலங்களை ஜனத்தை ஆதாயப்படுத்தணும், கர்த்தருக்காக திறப்பில் என்ன ஜனத்துக்காக என்ன செய்யணும், வைராக்கியமாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன்களை ஆண்டவர் நிச்சய தேடி இருக்கிறாரு. அந்த மோசையை பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலேருந்து திறப்பிலேருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். ஜெபிச்சு என்ன அடுத்தடுத்து அந்த பாளையத்தை ஒவ்வொரு பாளையத்தை கடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் திறப்பிலேருந்து நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். அதே போல் தாவீது பாருங்கள், யுத்த களத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் என்ன செய்யணும், நான் எந்த காரியங்களை செய்யணும், நான் எப்படி இந்த ஜனத்தை வழி நடத்தணும், நான் எப்படி யுத்தம் பண்ணணும், எப்படி இவங்ககிட்ட வழக்காடணும், எப்படி நான் யுத்தம் பண்ணி ஜெயம்பட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இதுதான் வழின்னு சொல்லி என்ன செஞ்சார், மோசேக்கு வழியை போதித்த தேவன் தாவீதுக்கும் வழியை போதித்து நடத்துகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் போதித்து நடத்துகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதுதான் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றது என்னென்னா, அவருக்கு விருப்பமானதை மட்டும் தாவீது செய்து வந்தார். அதே போல் தான் அவருக்கு விருப்பமானது நம்மளோட ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது அழிஞ்சு போகிற ஆத்மாக்காகவும் அழிஞ்சு போகிற தேசங்களுக்காகவும் திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை காணுன்னு சொல்கிறாரு. அந்த திறப்பில் நின்று ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வைராக்கியமாக அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும், செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும். பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்புடைய சித்தத்தின்படி
அவருடைய கிரிகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, பிதா என்னை என்ன நோக்கத்துக்கு இந்த பூலோகத்துக்கு அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்றுறதே எனக்கு போஜனமாக இருக்குது. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அதை நினைக்கல குமாரனானவர். அவர் என்னை என்ன நோக்கத்துக்கு இந்த பூலோகத்துக்கு அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனுஷனாக என்ன செய்யணும், தெய்வ மனுஷனாக நான் இருக்கிறேன். அதான் சொல்கிறார். ஒரு மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக என்ன செய்யணும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாரு, அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்லுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம நடக்கும்போது வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் சொல்கிறாரு, நான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நீ என்னது வேண்டும்னு உனக்கு தெரியாது, நான் உன் நாவெடுத்து வேண்டி நீ எப்படி நீ பயன்படணும், நீ எப்படி நீ செயல்படணும், நீ எப்படி ஊழிய செய்யணும், நீ எப்படி ஜனத்தை வழி நடத்தணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறாரு. அப்போ நம்ம அந்த ஆவியானவரோட வழி நடத்துக்குள்ளே வரும்போது தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுறதுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறோம். அதுதான் என்ன சொல்கிறாரு, நீ ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தினங்களை ஆயத்தப்படுத்தி காவலனாயிருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு பக்கம் என்ன செய்யணும், செயல்படவும் செய்யணும், ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்தவும் செய்யணும், ஒரு பக்கம் என்ன செய்யணும், திறப்பில் நிற்கிறவங்களா மாறணும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய வல்லமைகளை கட்டவிழ்க்க முடியும். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை கட்டவிழ்க்க முடியும். அப்படிப்பட்டவன் தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்டவன் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை என்ன செய்வார், அவனை கொண்டு செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம செயல்படும் போது அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சு தேசத்தில் என்ன செய்யணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய வல்லமை வெளிப்படணும், அவருடைய வரங்கள் வெளிப்படணும். கர்த்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு தான் நம்மளை ஒரு போரடிக்கிற கருவியாக கூர்மையுள்ள பட்டயமாக நம்மளை வைத்திருக்கிறாரு. சிறுபாவேலை பார்த்து சொல்கிறாரு, சிறுபாவேலே இப்பருவதை எம்மாத்தினா அது உன் கால்களுக்கு அது சமபூமி ஆகும். நீ யாரையும் பார்க்காத, நீ என்ன பாரு, மலைகளை பேய்க்கிற அளவுக்கு உனக்கு அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம இவ்வளோ நாள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சுயபலத்தில் ஓடுறோம், நம்ம சுய சிச்சைக்குள்ளே ஓடுறோம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சுய சிச்சைகளே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற வல்லமைகளையும் நமக்குள்ளே இருக்கிற வரங்களையும் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் நம்மளால் உணர முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த அற்புதங்களை நம்ம காண முடியல. அவர் நம்மளை அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய கட்டளையிடவில்லையா, என்ன செய்ய உலகத்தில் முடிவு வரை இந்த சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அநேகர் என்ன செய்யுங்க சீசர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா, நீங்கள் அந்த கட்டளையின்படி நீங்கள் நடக்கும்போது உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு நாள் கூட வீணாக போகாது. அவர் செய்கிற என்ன செய்கிறது, அவர் கட்டாயம் அவர் என்ன செய்கிறாரு, செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் எதுக்காக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி தான் நம்மளுக்கு ஊழியத்துக்கு அழைத்தார். அதே போல தான் அவுக்குள்ள சொல்லப்பட்டது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாய் விளங்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கு தரிசனம் வைக்கிறாரு. ஒருவனை திறப்பில் நிற்கிறதுக்காக ஏற்படுத்தியிருப்பாரு, ஒருத்தனை வேதத்தை போதிக்கிறதுக்கு ஏற்படுத்தியிருப்பாரு, ஒருத்தன் அற்புதங்களை அடையாளம் செய்கிறதுக்கு ஏற்படுத்தியிருப்பாரு, ஒருத்தன் என்ன செஞ்சு குணமாக்குறதுக்காக ஏற்படுத்தியிருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் ஊழியத்தை பிரித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, பூமி எங்கு அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது, மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாரு. எந்த மனுஷன் எனக்காக உண்மையாக ஊழிய செய்கிறான், எந்த மனுஷன் எனக்காக திறப்பில் நிற்கா, எந்த மனுஷன் ஜனத்துக்கு போதிக்கிறான், எந்த மனுஷன் ஜனத்துக்கு கட்டவிழ்க்கிறான், எந்த மனுஷன் வல்லமை
வல்லமைகளை கட்டவிழ்த்து அநேகரை குணமாக்குறான். வசனம் சொல்லுது பாருங்க, கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கோ, மூங்களை முறிக்கிறதுக்கோ, சத்துருவின் வல்லமைகளை எதமாக்குறதுக்கோ, சாத்தானோட திட்டங்களை எதமாக்குறதுக்கோ நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. சும்மா உன்னை என்ன செய்யல, உங்களை என்னை தெரிந்து கொள்ளல, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களை என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்திருக்க போய் தான் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனையும் காணுமே அப்படின்னு சொல்றாரு. நம்ம திறப்பில் நிற்கும் போது நம்ம என்ன ஊழியம் செய்ய போறோம், என்ன தரிசனத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போக போறாரு, என்ன தேவ திட்டத்தை நம்மள வந்து தேசத்தில் வெளிப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற காரியங்களை கர்த்தர் ஊழியக்காரனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. சும்மா ஒன்றும் நம்மளை தெரிந்து கொள்ளலைங்க. தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய் கிடையாது. அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் கூட ஒரு வார்த்தை கூட மாறாது. நம்ம வேணா மாறிடலாம், அவர் மாறாத தேவனாக இருக்கிறாரு. நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ, நம்மளை கொண்டு தேசத்தில் என்னத்தை நடப்பிக்கணும் வைத்திருக்கிறாரோ, நம்மளை கொண்டு தேசத்துக்குள்ள அவருடைய வல்லமை எங்கெந்த இடத்துல வெளிப்படுத்தணும் வைத்திருக்கிறாரோ, நம்மளை கொண்டு தேசத்தில் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னு வைத்திருக்கிறாரோ, அதன் காலத்தில் அவர் நேர்த்தியா நடத்துகிற தேவனா இருக்குன்னு சொல்லுகிறாரு. ஏகோவா சம்மா, அவர் கூட இருக்கிற தேவனா இருக்கிற ஏகோவா சாலோ, அவர் சமாதானம் தருகிற தேவனா இருக்கிற ஏகோவா ரப்பா, அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் பாருங்க, கடைசி கால அந்த தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க, லூக்கா 21வது அதிகாரம் 35, 36வது வசனம் சொல்லுது பாருங்க. பூமி எங்கு குடியிருக்கிற அனைவரும் மேலும் ஒரு கண்மணி போல வருவார். ஆக நீ சம்பவிக்க போகிற இவைகளை நீங்கள் தப்பித்து கொள்ள மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்க, இனி வர சம்பவிக்கிற நாட்களில் என்ன செய்யுங்க, விழித்திருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் அதில் தப்பித்து கொள்றதுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயம் நம்ம விழித்திருக்கிறதுக்கு 2 விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது தேசத்தில் உள்ள ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறாரு. தேசத்தை மட்டும் காப்பாற்ற போகிறது இல்லை, நம்மளை காப்பாற்றி கொள்ளுகிறதுக்கு தான் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுப்பா நம்மளோடு என்ன செய்கிறாரு, அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறார். எதுக்கு அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய காரியங்கள் என்ன செய்ய போறார், தேசத்துக்கு யாராவது ஒரு மனுஷன் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை காணுன்னு சொல்றாரு. அந்த திறப்பில் இருக்கிற மனுஷனுக்கு தான் என்ன செய்றாரு, அந்த ரகசியங்களை என்ன செய்றாரு, வெளிப்படுத்த போகிறாரு. வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துவர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் எழும்பி கூடு மனம் தெரிந்து கொள்ளப்படுவர்களுக்கும் வஞ்சிக்காதபடிக்கு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறவங்க பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற மாதிரி என்ன செய்வாங்களாம், நடிப்பாங்க. நடித்து என்ன செய்வாங்க, அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களால உயிராக்க முடியாது, கர்த்தருடைய வல்லமைகளை என்ன செய்ய முடியாது. இனி வருகிற காலங்களில் எவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, எவ்வளவு விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடுகிறான்னு சொல்கிறாரு பிசாசானவன். அவங்க எச்சரிக்கையாக என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட கடைசி காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அவருடைய திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கும் போது தான் நமக்கு மட்டும் பாதுகாப்பு, தேசத்துக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு. ஒரு மனுஷன் திறப்பிலிருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த மனுஷனை கொண்டு செய்கிறதுக்கு கர்த்தர் அதுதான் இந்த டிவி சேனல் மூலம் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. அந்த திறப்பில் நிற்க ஒரு மனுஷரை காணவே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறார். அது நீங்களாக கூட இருக்கலாம், அந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற, இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிற நீங்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருது அப்படின்னா உங்களை ஆண்டவர் முன்குறிக்க போய் தான் தீர்க்க தரிசனமாக உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு கர்த்தர். அதனால தான் ஆண்டவர் உங்களோட இந்த டிவி சேனல், எனக்கு தரிசனத்தை பற்றி தெரியாது, தேவ திட்டத்தை பற்றி தெரியாதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைச்ச நியாய விசாரிப்பு காலத்தில் சொல்ல முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. அவா அந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக, அபாயங்களை முன்குறித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவா அந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் கராண்டவரே இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் அல்ல ராஜா, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.